இனச்சேர்க்கை பண்ணா அது ஒத்துக்காது, அது சண்டை தான் போடும். ஆணும் பெண்ணும் வந்து கடுமையா வந்து சண்டை போடும். அந்த மோதல்ல சில நேரம் ஆண் தோத்துருச்சுன்னா அதை வந்து கொன்னு பெண் சிலந்தி வந்து சாப்பிட்டுடும், இனச்சேர்க்கையே பண்ணாது. இது எவ்வளவு பெருசா இருக்கும்னா கிட்டத்தட்ட அதனுடைய காலெல்லாம் பிரிச்சா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். பல்லிகளை வேட்டையாடும், தவளைகளை வேட்டையாடும், ஏன் சின்ன சின்ன பாம்புகளை கூட வேட்டையாடும். இப்ப சொன்னீங்கல்ல, இந்த ஸ்பைடர் வந்து எத்தனை வருஷத்துக்கு வாழும், இது எங்க ப்ரோ வாழும், இது வந்து இடம் இப்ப இது வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துலதான் வாழுமா இல்ல எந்த இடத்துல நான் இந்த சிலந்தி எடுத்துக்குவோம், இது வந்து மண்ணு தோண்டி தான் உள்ள போய் வாழும். வெளியே ஏதாவது பூச்சியோ பறவையோ அந்த இடத்துல வருதுன்னு வைங்க, ஒரு பாம்போ, அது உடனடியா உள்ள வந்து தெரிஞ்சிடும். அந்த அதிர்வு தெரிஞ்ச உடனே இந்த சிலந்தி என்ன பண்ணணும்னா, பெண் சிலந்திக்கு வந்து தான் தான் வர்றேன் அப்படின்றத சிக்னல் கொடுக்கறதுக்காக ஒரு மாதிரி தட்டும். அது வந்து நான் இணை சேர்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்னை தப்பா நினைச்சு வேட்டையாட வேண்டாம் அல்லது என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல். அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டுன்னு வச்சுக்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது குழிக்குள்ள வாழும்னு சொன்னாங்க. அது வந்து குழிக்குள்ள அது தோண்டியும் வாழும். சில நேரங்கள்ல எலி தோண்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதுல கூட போய் அதை வேட்டையாடிட்டு கூட அது வந்து அந்த குழிக்குள்ள வாழும். அந்த முட்டை போடுறதுல இந்த சிலந்தி எந்த வகையில முட்டை போடும்? ஒருக்க முட்டை போடையில ஒரே 1 இல்ல 5 அந்த மாதிரி எண்ணிக்கை இருக்கா, இல்ல பல்லாயிரம் பல லட்சம் அந்த மாதிரி இருக்கு? ஒரு சில விலங்குகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டஃபா இருக்கிறது மட்டும் அமேசான் காடுகள்லாம் அந்த மாதிரி இடங்கள்லயே இருக்கு. ஏன் இருக்குன்னா, ஸ்பைடர்னா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த அளவு சின்னதாக தான் பார்த்துருக்கோம். அதுலேயே பெரிய அளவுலாம் இருக்கா, அதெல்லாம் எங்கே இருக்கா, அதோட வாழ்க்கை முறை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர்லேயே இருக்கிறதுலே பெரிய வகை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போன வீடியோவை முடிச்சிருந்தோம். ஆமாம், அதோட வகை அது எந்த வகையை சார்ந்தது, அதோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட்டு அதோட பேர் வந்து கோலியாத் பேட் ஈட்டர் அப்படின்றது. அது இருக்கிறதுலே இருக்கக்கூடிய சிலந்திகள்லேயே ரொம்ப பெரிய சிலந்தி தான். அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து தெரஃபோசா பிளாண்டி அப்படின்றது. இது எவ்வளோ பெருசாக இருக்கும்னா கிட்டத்தட்ட அதனுடைய காலெல்லாம் விரிச்சா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். கிட்டத்தட்ட 6 அடின்னு சொல்லலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட 1/2 அடி வரைக்கும் பார்க்கறதுக்கு இருக்கும். அவ்வளோ பெருசாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வேட்டையாடுது பாருங்க, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா, இது வேட்டையாடுறதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும் இல்லாமல் பல்லிகளை வேட்டையாடும், தவளைகளை வேட்டையாடும், ஏன் சின்ன சின்ன பாம்புகளை கூட வேட்டையாடும். இருந்தாலும் இதுக்கு பேட் ஈட்டர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஏன்னா உண்மையிலே இது பறவைகளை வேட்டையாடுமான்னா வேட்டையாடும் தான், ஆனா அது ரொம்ப அரிதா தான் வேட்டையாடும். குறிப்பா சொல்ல போனா பறவைகளினுடைய குஞ்சுகள் இருக்கும்ல, சின்ன சின்ன குஞ்சுகள், அது வந்து இதனுடைய வலையில சிக்கினா அப்பதான் இது போய் வேட்டையாடுமே ஒழிய இது போய் துரத்தி போய் எந்த பறவை கூடயோ எந்த விலங்கு கூடயோ போய் சண்டைக்கு வராது, சண்டைக்கு போகாது, போய் அதெல்லாம் போய் வேட்டையாடாது. இருந்தாலும் இதுக்கு ஏன் அந்த கோலியாத் பேட் ஈட்டர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, 18ஆம் நூற்றாண்டுல ஒரு ஓவியர் அவர் வந்து இந்த ஒரு சிலந்தியை வரையும் போது பூச்சிக்கு பதிலாக ஒரு பறவையை வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே இதுக்கு வந்து பேர்ட் ஈட்டர் அப்படின்னு காலப்போக்கில் பேர் மாறிடுச்சு. இருந்தாலும் தெரஃபோசா பிளாண்டி அப்படின்றது தான் இதனுடைய அறிவியல் பேர். ஓகே ப்ரோ, இப்போ சொன்னீங்கல்ல, இந்த ஸ்பைடர் வந்து எத்தனை வருஷத்துக்கு வாழும், அதாவது இதோட வாழ்க்கை எத்தனை நாள் இத்தனை மாசம் அந்த மாதிரி இருக்கும்ல? இது வந்து ஆண் சிலந்தியை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் 6 வருஷம் வாழுமா? அப்படி? ஆமா, 3ல இருந்து. ஏன்னா அந்த ஆண் சிலந்திகள் வந்து இனச்சேர்க்கைக்கு அப்புறம் அதனுடைய சக்தி எல்லாம் இழந்து அது வந்து இறந்து போயிடும், இல்லைன்னா இதனால தாக்கப்பட்டு இறந்து போயிடும். அதனாலேயே அதிகபட்சம் 6 வருஷம் வாழும். இதுவே பெண் சிலந்திகள் அப்படின்னா 15ல ஆரம்பிச்சு 25 வருஷம் வரைக்கும் கூட வாழும். அந்த அளவுக்கு பெண் சிலந்திகளுக்கு அந்த வாழ்நாள் வந்து ஜாஸ்தி. இது எங்க ப்ரோ வாழும், இது வந்து இடம் இப்ப இது வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துலதான் வாழுமா இல்ல எந்த இடத்துல? எந்த இடத்துலயும் வாழாது. இது வந்து சவுத் அமெரிக்கால தான் வாழுது. குறிப்பா சொல்ல போனா அடர்ந்த அமேசான் காடுகள்ல அங்கதான் இது வந்து வாழுது. அதுலயும் வந்து இந்த பிரேசில், கயானா இது போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள்ல இந்த சிலந்தி இனம் வந்து இருக்கு. அது ஏன் ப்ரோ அதாவது இப்போ ஒரு சில விலங்குகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டஃபா இருக்கிறது மட்டும் அமேசான் காடுகள்ல அந்த மாதிரி இடங்கள்லயே இருக்கு? ஏன் இருக்குன்னா, அதுக்கு தேவையான உணவு இருக்குல்ல, அது அதனுடைய இருப்பிடம், பாதுகாப்பு, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படின்னு எல்லாமே வந்து அமேசான் காட்டுல வந்து இருக்கும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாழிடம் இருக்குல்ல, இங்க சில உயிரினங்கள்னாலலாம் வாழ முடியாது. உதாரணத்துக்கு எலி,
அதே மாதிரி காக்கா மாதிரியான பறவைகள் இதெல்லாம் வந்து நம்ம கூடவே கூட வாழ்ந்துரும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறதே அது வந்து திருடி சாப்பிடும். எலியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலேயே ஒரு பொந்துல கூட அது வந்து வாழ்ந்துரும். பறவைகள்ல குறிப்பா அந்த காக்காலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து சாதாரண மரத்திலேயே வாழ்ந்துரும். ஆனா அமேசான் காடுகள்ல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நீங்க பார்த்தா அரிய வகையில தான் அதிகமா இருக்கும். ஏன்னா எதுனால வந்து மனுஷனால பார்க்க முடியலையோ, எதெல்லாம் மனிதன் வாழக்கூடிய இடத்துக்கு தகுந்ததா இல்லையோ அதெல்லாம் அமேசான் காட்டுல இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஆள் நடமாட்டம் இல்லை, அதனால நம்மளால அதுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த அடர்ந்த மரம் வந்து நம்ம வாழக்கூடிய பகுதியில இருக்குமானா இருக்காது. இப்ப ஒரே இனத்திலேயே வந்து உதாரணத்துக்கு இந்த சிலந்தி எடுத்துக்குவோம். இது வந்து மண்ணு தோண்டி தான் உள்ள போய் வாழும். இப்போ ஒரு குழி இருக்குன்னா அது ஒரு அடியில இருந்து 2 அடிக்கு வந்து குழி தோண்டும். இந்த சிலந்தி குழி தோண்டி இதுக்குள்ள போய் வாழ்ந்துரும். வாழும் போதே உள்ள வந்து வால்பேப்பர் மாதிரி இதை வந்து ஒட்டிடும், அதனுடைய பட்டு நூல் வலையை வச்சு ஒட்டிடும். மற்றபடி உள்ளேயே வாழும். அதே மாதிரி இந்த குழிக்கு வெளியே கதவு மாதிரி எதுவுமே இருக்காது. டிராப்டோர் சிலந்திகள் மாதிரி இது கதவுலாம் வச்சிருக்காது. இருந்தாலும் வெளியே வந்து அந்த வலையை வந்து விட்டு வச்சிருக்கும். வலை அப்படின்னா அது வந்து பட்டு நூல் அப்படின்னு தான் சொல்லணும். வலைன்னா பின்னப்பட்டாதான் வலை. சும்மா இது வந்து நூல் விடுது அப்படின்னா அது பட்டு நூல் தான். ஸோ அந்த பட்டு நூலை வந்து சுற்றி விட்டு வைக்கும். இது ஏன்னா வெளியே ஏதாவது பூச்சியோ பறவையோ அந்த இடத்துல வருதுன்னு வைங்க, ஒரு பாம்போ, அது உடனடியாக உள்ள வந்து தெரிஞ்சிடும். அந்த அதிர்வு தெரிஞ்ச உடனே இந்த சிலந்தி என்ன பண்ணும்னா, வர்றது வந்து பெருசா இருந்தா இது தப்பிக்கணும் அப்படின்னு உஷாரா இருக்கும். வர்றதே வந்து சின்னதா இருந்தா அதை சாப்பிடணும் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகும். ஸோ இதுக்காக வச்சிருக்கு. இப்ப இதை வந்து நான் சாதாரணமான இடங்கள்ல பண்ண முடியுமா? இங்க ஒரு குழி இருந்தா நம்ம சும்மா விடுவோமா? கரெக்ட், முடியாது. நம்ம போய் ஏதாவது நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோம், இல்ல அதுவே ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிரும். சீசன்னால கூட ஆகலாம், எதனால. அதே மாதிரி இங்க வந்து நிறைய நாய்கள் இருக்கு, அதனாலயும் அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க இருந்திருந்தா கூட அது வந்து தப்பி போலாம், அதால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆமா, ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம் அந்த காலத்துல அந்த அதுக்கேற்ற சூழல் இருந்து. ஆனா அது வாழ்றதுக்கு ஏத்த இடமா இது இல்லாம போகும்போது இங்க அழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இங்க வாழ தகுதி இல்லையோ அதெல்லாம் அந்த அமேசான் காட்டுல வந்து இருக்கு. அதனாலதான் அது வந்து அமேசான் காட்டுல இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, இப்ப இதோட இனச்சேர்க்கை முறையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப ஒரு பெண் சிலந்தி இருக்குன்னா அது குழிக்குள்ள இருக்கும்போது ஆண் சிலந்தி இன்னொரு குழியில இருந்து வெளியே வரும். உதாரணத்துக்கு 3 வயசுல இருந்தே சில ஆண்கள் வந்து வயசுக்கு வந்துடும், சிலது வந்து 6 வயசு ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆண் சிலந்தி வெளியே வந்த உடனே பெண் சிலந்தி வந்து தேடி போகும், ஒரு குழியை தேடி போகும். தேடி போன உடனே அந்த விரிச்சு வச்சிருக்கும்ல பட்டு நூல், அதுல வந்து பாதம் பட்டாலே உள்ள இருக்கிற தெரிஞ்சிடும். அப்ப பெண் சிலந்திக்கு வந்து தான் தான் வர்றேன் அப்படின்றத சிக்னல் கொடுக்கறதுக்காக ஒரு மாதிரி தட்டும். அது வந்து நான் இணை சேர்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்னை தப்பா நினைச்சு வேட்டையாட வேண்டாம் அல்லது என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல், அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டுன்னு வச்சுக்கலாம். ஆமா, அது வந்த உடனே அந்த பெண் சிலந்தி வெளியே வரும். வெளியே வந்த உடனே இங்க என்னன்னா இனச்சேர்க்கை பண்ண அது ஒத்துக்காது, அது சண்டை தான் போடும். ஆணும் பெண்ணும் வந்து கடுமையா வந்து சண்டை போடும். அந்த மோதல்ல சில நேரம் ஆண் தோத்துருச்சுன்னா அதை வந்து கொன்னு பெண் சிலந்தி வந்து சாப்பிட்டுடும், இனச்சேர்க்கையே பண்ணாது. ஆனா ஒருவேளை ஆண் வந்து அதை ஜெயிச்சிருச்சுன்னா, இப்ப உருவத்தை பொறுத்த வரைக்கும் பெண் சிலந்தி தான் இதுல வந்து பெருசு, ஆண் சிலந்தி வந்து கொஞ்சம் சின்னதுதான். அப்ப பெண் சிலந்திக்கு தானே பலம் ஜாஸ்தி இருக்கும். அப்ப பெண் சிலந்தி வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கும் போது சில நேரம் ஆண் சிலந்தி தோத்து போய் அதுக்கு இரையாவும் போயிடும். ஆனா சில நேரங்கள்ல சில புத்திசாலி ஆண் சிலந்திகள் வந்து பெண் சிலந்திகளினுடைய ஃபேங்ஸ் அப்படின்ற பற்கள் அது வந்து கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை எக்ஸாக்டா கொடுக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக விசப்பற்கள் அப்படின்னு சொல்லலாம், அதை இங்கிலீஷ்ல ஃபேங்ஸ். ஸோ அதை வந்து டக்குன்னு லாக் பண்ணி பிடிச்சிக்கும். மொத்தமா இப்ப சிலந்திகளுக்கு 8 கால்கள் இருக்கும்ல, அதுல முன்னங்கால் 2 இருக்கும். அதுல வந்து மேட்டிங் ஸ்பர்ஸ் அப்படின்னு கொக்கி மாதிரி ஒன்று இனச்சேர்க்கையின் போது ஆண்களுக்கே உருவாகும். அதை வந்து எப்படி இருக்கும்னா அந்த 2 இது இருக்கு பாருங்க பற்கள், அதை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறதுக்காகவே அது உருவாகும் இனச்சேர்க்கை காலத்துல. ஸோ அப்ப சண்டை நடக்கும்போது டக்குன்னு அந்த கொடுக்கு இருக்குல்ல, அதாவது அந்த ஃபேங்ஸ் பற்கள், அந்த பெண்களினுடைய பற்களை இதை அமைக்கு பிடிச்சி இப்படி மேல தூக்கிடும். மேலே தூக்குன உடனே அதனுடைய அடிவயிற்று பகுதியில தான் எபிகைனம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கும். அதுல இதனுடைய விந்தணுக்களை டக்குன்னு செலுத்திட்டு ஓடிடும். ஸோ சண்டையிலே வந்து இனச்சேர்க்கை நடக்கும். நடந்து முடிச்ச உடனே லாக்கை விட்டுட்டு ஓடும் போதே சில நேரங்கள்ல இது வந்து தாக்கப்பட்டு அந்த பெண் சிலந்தியே கொண்டு அதை சாப்பிட்டுடும். ஏன் சாப்பிடும்னா பயங்கரமா பெண் சிலந்திக்கு வந்து பசி இருக்கும் இனச்சேர்க்கை முடிஞ்ச உடனே. பிளஸ் அதை சாப்பிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீனை வச்சுதான் இது வந்து முட்டையை உருவாக்க முடியும். அதனால அப்படி வேட்டையாடி சாப்பிட்டுடும். சில புத்திசாலி ஆண் சிலந்திகள் வந்து
அங்கிருந்து வேகமா தப்பிச்சே போயிடும். தப்பிச்சு போறது மட்டும் இல்லாம அதே சீசன்ல அதனுடைய முழு சக்தியை இழக்கிறதுக்குள்ள அது சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும் வேட்டையாடி டக்குன்னு வேற ஒரு பெண் சிலந்தியை கூட தேடி போய் வேற ஒரு பெண் சிலந்திக்கும் இது வந்து உயிரணுக்களை கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அரிதாக தான் நடக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல ஆண் சிலந்தி வந்து பெண் சிலந்திக்கு இரையாதான் மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய இனச்சேர்க்கை முறை. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த இனச்சேர்க்கை பண்றது, இப்போ ஒரு வேளை பெண் சிலந்தி வந்து இதை சாப்பிடாம விட்டுருச்சு, அப்படி சாப்பிட்டுட்டு அந்த ஆண் சிலந்தி வந்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழுமா? வாழ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப கூட என்ன நடக்கும்னா ஒரு சில மாசம் மட்டும்தான் அதனால உயிர் வாழ முடியும் அந்த ஆண் சிலந்தினால. உதாரணத்துக்கு அது வந்து 5 வயசுல வந்து இனச்சேர்க்கை பண்ணிருச்சு, தப்பிச்சிருச்சுன்னா கூட அதே 5 வயசுலயே ஒரு சில வாரங்கள் இல்லைன்னா ஒரு சில மாசங்கள் தான் வாழ முடியும். ஏன்னா என்னதான் அதுக்கு உணவு கிடைச்சா கூட அதனால தொடர்ந்து வாழ முடியாது. அதனுடைய செல்கள் இருக்குல்ல உடம்புல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே தான் போகும். இப்ப நமக்குன்னு என்ன ஆரோக்கியமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு மனிதர்களுக்கு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 120ன்னே வச்சுக்கோமே, 120 வருஷம் வாழ்றாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம பற்கள் வந்து எல்லாமே வந்து மாறும்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்பே சுருங்கி ஒரு காலப்போக்குல இறந்துரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆண்களுக்கு வந்து இனச்சேர்க்கை முடிஞ்ச உடனே அதனுடைய செல்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது வேட்டையாடப்படலைன்னா கூட இறந்து போயிடும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது குழிக்குள்ள வாழும்னு சொன்னாங்க. அது வந்து குழிக்குள்ள அது தோண்டியும் வாழும். சில நேரங்கள்ல எலி தோண்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதுல கூட போய் அதை வேட்டையாடிட்டு கூட அது வந்து அந்த குழிக்குள்ள வாழும். இது எப்படி வேட்டையாடும்னா, இப்ப எலியோ ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்குவோம், தவளையோ, அதனுடைய உடம்புல அதனுடைய பற்கள்னால ஃபர்ஸ்ட் ஒரு கொத்திரும். அந்த கொத்தின உடனே அதுக்குள்ள இருந்து விஷம் வந்து உடம்புக்குள்ள இறங்கின உடனே அந்த தாக்கப்பட்ட உயிரினத்தினுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து செயலிழந்து போயிடும். அதனால ஆட முடியாது, அசைய முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்ற ஒரு செரிமான திரவத்தை இது வந்து ஆசிட் மாதிரி அதுக்குள்ள செலுத்திடும். அப்ப அந்த ஒரு எலி இருக்குன்னா அந்த எலியினுடைய உடல் உறுப்பு இருக்குல்ல உள்ள, அது எல்லாமே அப்படியே வந்து கூலா ஜூஸ் மாதிரி மாறிடும். இது மாறுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து சில மணி நேரங்கள் ஆகும். அது வரைக்கும் அது குழிக்குள்ள அந்த இரையை வச்சிருக்கும். அது முழுசா மாறினதுக்கு அப்புறம் இது ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கூடு மட்டும் இருக்கும்ல உடம்பு, அது அப்படியே வெளியே தூக்கி வீசிடும். ஸோ இப்படிதான் இது வேட்டையாடவும் செய்யும். சரி ப்ரோ, இப்போ இனச்சேர்க்கை பற்றி சொல்லிட்டீங்க. இனச்சேர்க்கைக்கு அப்புறம் வர்றது முட்டை போடுறதுன்னு ஒன்று வரும். அந்த முட்டை போடுறதுல இந்த சிலந்தி எந்த வகையில் முட்டை போடும்? ஒருக்க முட்டை போடையில ஒரே 1 இல்லை 5 அந்த மாதிரி எண்ணிக்கை இருக்கா, இல்லை பல்லாயிரம் பல லட்சம் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா வந்து 100 முட்டைகள் போடும். ஆனா இந்த சிலந்தி இனம் வந்து குறைஞ்சது 50ல் ஆரம்பிச்சு அதிகபட்சம் 200 முட்டைகள் போடும் ஒரு முறையில. ஆமா, ஒரு முறை தான் முட்டையும் போடும். அதுக்கப்புறம் இது முட்டை போடணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரியான சூழல் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த குட்டிகள் வந்து வளரணும், அது தனித்தனியா அதனுடைய குழிக்கு வந்து போக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெண் சிலந்திக்கு தேவையான நல்ல உணவெல்லாம் கிடைச்சா அப்ப அது வந்து 2வது முறை கூட வேற ஒரு ஆண் சிலந்தி தேடி வந்தா இனச்சேர்க்கை பண்ணும். மற்றபடி அது வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து முட்டை போடும். ஒருவேளை அது இன்னொரு தடவை இனச்சேர்க்கை பண்ற வாய்ப்பு கிடைச்சா அதுக்குண்டான சூழல் அமைஞ்சா 2வது முறை கூட முட்டை போடும். சரி ப்ரோ, இப்போ இதுல எத்தனை கலர்கள்ல, அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சிலந்தியை பத்தி பார்க்கலே சொல்லியிருந்தோம், கேட்குற எல்லா கலர்லையுமே சிலந்தி இருக்குன்ட்டு. இந்த வகையில என்னென்ன கலர்ல சிலந்தி இருக்கு ப்ரோ? இந்த வகையில வந்து பிளாக், பிரவுன் இதுதான் வந்து அதிகமா வந்து இருக்கும். சில இடங்கள்ல மட்டும் டார்க் கிரே கலர்ல இருக்கும். மற்றபடி பிளாக், அதே மாதிரி அதனுடைய நிறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பிரவுன்ல இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த சிலந்தி இனம் இருக்குல்ல, இது வந்து ஒரு வித்தியாசமா அதுக்கு ஆபத்து வந்தா தாக்கும். இப்ப இது வந்து சின்ன சின்ன பாம்புகளை வேட்டையாடும்னு சொல்லியிருக்கேன். பெரிய பாம்பு வந்தா அது இதை வேட்டையாடிடும். அப்ப அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு விசித்திரமான விஷயம் பண்ணும். என்னன்னா, இதனுடைய அடிவயிற்று பகுதியில ஆர்டிகேட்டிங் பிரிசல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான முடிகள் இருக்கு. சில முடி இருக்கும். அந்த முடியை இதனுடைய பின்னன் கால்கள் இருக்குல்ல, 2 கால்கள், அதாச்சும் வேகமா தேய்க்கும். ஆபத்து வரும்போது தேய்ச்சா என்ன நடக்கும்னா, அதுல இருந்து சின்ன சின்ன முடிகள் அப்படியே காத்துல பரவும். அது நம்ம மேல பட்டாலே நம்ம தோலெல்லாம் எரியும், கண்ணெல்லாம் எரியும், ஏன் பார்வை கூட போயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை இது பாம்புகள் மேலையும் பண்ணும், அல்லது இதை விட பெரிய உயிரினம் இந்த வேட்டையாட வந்தா பண்ணும். இதுக்கு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா இந்த முறையை பயன்படுத்தும். ஆமா, இந்த முறையை இந்த சிலந்தி இனம் வந்து இந்த கோலியாத் பேட் ஈட்டர் வந்து பண்ணி இப்படி பண்ணா
பாம்புனால மட்டும் கிடையாது, நம்மளால கூட அந்த எரிச்சலை வந்து தாங்க முடியாது. அந்த இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்பி போயிடணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இப்ப அது சொரியுதுல ப்ரோ, அது சொரியிற இடத்துல அது ஒரு முடின்னு நீங்க சொன்னீங்க கரெக்டா? முடிதான். அந்த முடி வந்து அப்ப திருப்பி வளர்ந்துரும் போச்சுன்னா கூட. வளர்ந்துரும். அது முடி ஃபுல்லாவும் வந்து உதிராது அது தேய்க்கும் போது. அதுல இருந்து கொஞ்சம் தான் காத்துல வந்து ரொம்ப மெல்லிசாதான் இருக்கும், காத்துல பரவும். ஆனா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் நம்ம கண்ணை எரிய வைக்குது, தோலெல்லாம் எரிய வைக்குது. அதனாலே அங்க இருந்து பாம்பு போயிடும். ஸோ பாம்பு வந்து இது அசந்த நேரத்துல வேணா இதை வேட்டையாட முடியுமே வெளியே. பாம்பு வருது அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சா பாம்பு தப்பிச்சு போதான் பார்க்குமே ஒழிய இதுகிட்ட வந்து இதை சாப்பிடணும்னே பெருசா நினைக்காது. அதனாலயே இது வேட்டையாடும். இதை வேட்டையாடுறதும் ரொம்ப சிரமம். அதே மாதிரி இதனுடைய அந்த பல்லு சொன்னல 2 பற்கள், அது கிட்டத்தட்ட 1 to 2 இன்ச்சு வரைக்குமே வந்து இருக்கும். இதை வந்து நம்மளை கடிச்சதுன்னு வைங்களேன், நமக்கும் அந்த விஷம் ஏறும். ஆனா இந்த விஷத்தினால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் 1 இன்ச்சு பல்லு நம்ம தோல்ல இறங்கினா நமக்கு எவ்வளவு வலிக்கும், அந்த அளவுக்கு கடுமையான வலி மட்டும் இருக்கும். ஸோ இதனால மனிதர்களுக்கு பெருசா ஆபத்துலாம் கிடையாது. அப்பப்ப அது கடிச்சா கொப்பளம் வரும், காய்ச்சல் வரைக்கும் கூட வரும். ஆனா நம்ம சாகுற நிலைமைக்கு அது எதுவும் பண்ண முடியாது. இது வள விடுமா ப்ரோ? இது கண்டிப்பா வள விடும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து அது வெளியிடக்கூடிய நூலை வந்து வலைன்னு நினைக்கிறாங்க. வலைன்னா என்னன்னா, ஒரு இடத்துல பின்னி வச்சா அதுக்கு பேரு தான் அது வந்து வெப்பு, வலை அப்படின்றது. ஆனா இது வந்து வலையா விடாது, நூலா தான் விடும். இதோட நூல் எப்படி இருக்கும்னா, இப்ப வலைன்னா எப்படி இருக்கும், ஒண்ணுக்கும் இன்னொரு நூலுக்கும் இடையில கேப் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு துணி இருந்தா எப்படி இருக்கும், துணியை நம்ம நெசவு நெய்கிற மாதிரி நெய்ச்சோம்னா அது மாதிரி இது வந்து நெய்யும். ஸோ பட்டு நூலா வந்து இது வந்து மொத்தமா வெளியிடும். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த சிலந்தி இதுல எனக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லிடுங்க. இல்ல மக்கள் கூட ஏதாவது கேள்வி அது கமெண்ட்ல கேட்பாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோல சொல்லிடுவோம். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பேச போறோம்? அடுத்த வீடியோல நீர்ல வாழக்கூடிய ஒரே ஒரு சிலந்தி இனம், அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது சிலந்தின்றது இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல வீட்டுல வாழ்ந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நீர்ல வாழும் சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா அடுத்த வீடியோல சுவாரஸ்யம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, உங்களுக்கு சிலந்தியை பத்தி ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, இந்த வகையில இது ஏன்பா அப்படி பண்ணி இப்படி பண்ணிச்சுன்னு இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கான பதில் இருக்கும். தேங்க்யூ.